அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு விசா யுஎஸ்க்காக போகணும். அங்கே போய் நான் படித்து செட்டில் ஆகணும், இல்லை ஒர்க் பண்ணி செட்டில் ஆகணுன்ற ட்ரீமோட அது அந்த நாள் எனக்கு இத்தனை நாள் ஹார்ட் ஒர்க் நடக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, என் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஹலோ, நான் வேதகிரி. நான் 10 நாளில் யூஎஸ் கிளம்புறேன். எனக்கு யூஎஸ்ஏல கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி சான் பெர்னார்டினோவில் எம்எஸ் இன் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜென்ரலாக இப்போ நான் தனியாக பண்ணியிருந்தா எனக்கு நிறைய குழப்பங்கள், ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். இப்போது இவங்க மூலமாக எனக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் பண்ணதுனால அவங்க ஒரு ப்ராசஸும் எனக்கு தெளிவாகவும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்களே நல்லா ஹெல்ப் பண்ணி அப்ளையும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது. அட் த சேம் டைம் எனக்கு 4 காலேஜ் அப்ளை பண்ணேன். அதில் எனக்கு 3 காலேஜஸ் கிடச்சிது. அந்த 3 காலேஜஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், அடுத்து நம்ம பேங்க்கில் என்னென்ன லோன் எடுக்கணும் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு லோன் சாங்ஷன் லெட்டரும் I-20யும் எனக்கு கிடச்சிருச்சு. வி மீட் த ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம். இந்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு என் லைஃப்பில் தேவப்பிரியா பார்க்காம இருந்தால் என் லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது என் லைஃப்பில். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு பி இன் அ பார்ட் ஆஃப் SRIS. ஃபார் எவர் நான் இங்கே யாரையும் மறக்கவும் மாட்டேன். இவங்க எல்லாருக்கும் நான் கிரேட்ஃபுல்லாகவும் இருப்பேன்.